நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். எப்படியோ சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற நம்ம ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது. என்ன வரப்போற ஜோசியரு ஜாதக பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏங்க பொருத்தம் எல்லாம் சரியாதான் இருக்கும். கண்டதையும் யோசிச்சு நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல குழப்பாதீங்க. என்ன அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இந்து? ஜாதக பொருத்தம் சரியா இருக்குமோ இருக்காதான்னு சந்தேகப்பட்டா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல அப்படி பேசலாமாங்க? அது அபசகுணம் இல்லையா? விடுங்க, நீ எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆர்வத்துல அப்படி சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சின்ன வயசுல இருந்தே சிவாவையும் அனிதாவையும் நாம பாத்துட்டு தானே இருக்கோம். கண்டிப்பா அவங்க 2 பேரோட ஜாதகமும் பொருந்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ருத்ரா சொல்றதும் சரிதான். சிவாவுக்கும் அனிதாவுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும். நீங்க வேணா பாருங்க. சரிங்க, நீ நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஜோசியர் இன்னும் வரலையே? ஆமா, நான் கால் பண்ணப்போ பக்கத்துல வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வணக்கம் ஜோசியரே. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வர்றது கொஞ்சம் நேரமாயிருச்சு, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல ஜோசியரே, உட்காருங்க. பிரியா, ஜோசியருக்கு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. காஃபி எல்லாம் வேணாம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஜாதகத்தை பாத்திரலாம். அண்ணி ஜாதகத்தை கொடுங்க. குடு. இந்தாங்க. ஜோசியரே, அவங்க ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன ஜோசியரே, பொருத்தம் எப்படி இருக்கு? அம்மா, பொருத்தம் நல்லா இருக்குமா. 2 ஜாதகத்துக்கும் 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் சரியா இருக்கு. அப்பாடா. பாத்தியா மருமகளே, ஆரம்பமே அமர்க்கலை படுத்துது. 10ல 8 பொருத்தம் சரியா இருக்கான். பொதுவா ஜாதக விதிப்படி 6 பொருத்தம் சரியா இருந்தாலே போதும் தான். முக்கியமா மன பொருத்தம் சரியா இருந்தாலே போதும்பாங்க. 2மே நல்லா இருக்குமா. ருத்ரா, உன் வாயில சக்கரை தான் போடணும். 2 பேருக்கும் பொருத்தம் சரியாதான் இருக்கும்னு உன் அண்ணனுக்கு உரைக்கிற மாதிரி சொன்ன. நீ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல கூட அம்மா அப்பாவை மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜோசியரே. அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கான தேதியை குறிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். குறிச்சு கொடுத்துடலாங்க ஐயா. ஆனா என்னாச்சு ஜோசியரே, ஏன் தயங்குறீங்க? அதெல்லாம் நல்லா இருக்குமா. பையனோட கிரக நிலைகளை பாக்குறப்ப இந்த ஜாதகக்காரருக்கு இந்த வயசுல இந்த நேரத்துல கண்டிப்பா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கணும். நமக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு ஜோசியர் கரெக்டா சொல்றாரு. என்னத்த ஜோசியர் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு? எனக்கும் ஒன்னும் புரியல மருமகளே. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னன்னு கேட்கலாம். என்ன ஜோசியரே,
எங்க சிவாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தானே இருக்கோம். எங்களுக்கு தெரியாம சிவாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? பையனோட திருமண ஜாதக கட்டத்தை 1க்கு 2 முறை நல்லா கணிச்சு பார்த்துட்டேன். அவருக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கணும்னு தான் ஜாதகம் சொல்லுதே. என்ன இந்த ஜோசியர் சிவாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு அடிச்சு சொல்றாரு? சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கையில வந்த நியூஸ் உண்மையா இருக்குமோ? ஒண்ணும் புரியலையே, இதுன்னு புது குழப்பம். உங்க ஜாதக கணிப்புல அப்படி இருக்கலாம் ஜோசியரே. ஆனா சிவாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்கிறது தான் உண்மை. நீங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க, ஆனா ஜாதக கட்டம் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லுதே. அம்மா, அந்த தம்பிக்கு கல்யாண பேச்சு எடுத்து ஏதாவது நின்னு போயிருக்கா? குடுத்தான் பாரு பாயிண்ட. நாம இதுல இருந்து புடிச்சிட வேண்டியதான். ஆமா ஜோசியரே, சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்றத பத்தி கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் ருத்ரா கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். அதுக்கான நேரம் வரப்ப நானே சொல்றேன்னு ருத்ரா சொல்லுவா. அப்படி பாக்குறப்ப அதெல்லாம் கல்யாண பேச்சை எடுத்து தடப்பட்ட மாதிரி தானே ஆகும். நிச்சயமாமா. ஆ, அந்த பையனோட ஜாதக பிரகாரம் கல்யாண சம்பந்தமா இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும்னு தான் அது நடந்திருக்கு. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஜோசியரே. அப்புறம் என்ன ருத்ரா, ஜோசியர் கிட்ட நிச்சய தேதியை குறிக்க சொல்லிடலாம்ல? சொல்லிடலாம். நீ ஆ, இத பாருங்க ஜோசியரே, ரொம்ப நாள் தள்ளி போடாம ஒரு நல்ல தேதியா இந்த மாசத்திலேயே பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா, பாத்துடலாம். அம்மா, இந்த மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு பகவான் பெருமாளோட திருக்கல்யாண நாள். அதோட வளர்ப்பறையும் அன்னைக்குதான் ஆரம்பிக்குது. ரொம்ப விசேஷமான நாளும் கூட. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க ஜோசியரே. சக்தி, எழுந்திருக்காதம்மா, உட்கார். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லண்ணே. சக்தி, என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? என்னண்ணே திடீர்னு இப்படி கேக்குற? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அப்படி எதுவுமே இல்லாம தான் ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்தியா? ஓ, அதுக்கு கேக்குறியா? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணே. நேத்து நைட்டும் சாப்பிடல, இன்னைக்கு காலையிலயும் சாப்பிடல. அதோட வெயில்ல வேற வந்தனா அப்படியே மயக்கம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எதுக்காக நீ சாப்பிடாம பட்டினி கிடக்கணும்? நான் உன்னதான் கேட்கிறேன் சக்தி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பசிக்கல, நான் சாப்பிடல, அதான். பொய் சொல்லாத சக்தி. மனசுக்குள்ள பிரச்சனை இருந்தா அதை முகமே காட்டி கொடுத்துரும். எனக்கு அது உன் முகத்துல தெரியுது. நடக்க போற ஏதோ ஒரு சம்பவம் உன் மனசை போட்டு ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை நீ வெளியே சொல்லாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்ற மாதிரி நான் எதை நினைச்சு தவிக்க போறேன்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் ஆக்டிவா இருப்ப, இப்ப டல் ஆயிட்ட. நீ நார்மலான மனநிலையில இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு அப்படி தெரியல சக்தி. சிவா சாருக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறது உனக்கு மனசளவுல ஏதோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன்.